வீடியோவில் வாழைப்பூ வச்சு தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வாழைப்பூவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் 5 மினிட்ஸ்லேயே. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூவை தனியாக தண்ணி இல்லாமல் இருக்கணும் நல்லா. இப்போது மிக்சிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பத்தலைனா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல வாழைப்பூவில் எல்லா மாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வாழைப்பூ ஒரே ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஸ்டெப் 2வாக எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி எலுமிச்சம்பழச்சாறு புழிஞ்சுக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா நம்ம போட்ட எல்லாமே அந்த வாழைப்பூவோட அந்த வெங்காயமோட சேரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் இதை ஊற வச்சுருங்க. அப்புறம் எண்ணெயை காய வச்சு, நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த வாழைப்பூவை தூளை நம்ம தூவி விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் எடுத்து. இப்போது சுவையான வாழைப்பூ தூள் 65 ரெடி ஆகியாச்சு. இந்த ஸ்நாக்ஸோட நேம் இதுதான், நானாக வச்ச நேம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.